Hi friends, welcome back to Mama's Baby. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா எனக்கும் மாமாக்கும் பெரிய ஒரு வாக்குவாதம் ஆர்கியூமென்ட் டிபேட் எப்படின்னு கூட வெச்சுக்கலாம் சரியா எப்படி வேணா வெச்சுக்கலாம் அது என்ன அப்படிங்கறத வந்துட்டு வீடியோக்குள்ள வாங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படி என்னதான் பண்ணோங்கறதையும் பார்க்கலாம் அப்படி என்ன சேலஞ்ச் அப்படினு பாத்தீங்கன்னா பேபிமா என்ன பார்த்து பொறாமைப்படுது பயங்கர பொறாமை ஒன்னும் பெரிய சேலஞ்ச்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்னைக்கு திடீர்னு எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருந்தது சோ அதனால வந்து நான் சீரக சம்பா ரைஸ்ல சாப்பிடணும் போல இருந்தது வெளில போய் ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல உடம்புக்கு நல்லது கிடையாது வெளில போய் சாப்பிடுறது நான் உனக்கு ஹோட்டல் விட பயங்கரமான டேஸ்ட்ல நான் உனக்கு பண்ணி தரேன் அப்படின்னு இது எந்த லெவலுக்கு சாத்தியம்ன்றது எனக்கு தெரியல சரி வாங்க என்னதான் பண்ணுது அப்படின்றத நம்ம பாப்போம் நான் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறேன் ஒரு சீக்ரெட் இன்கிரிடியன்ஸ் வச்சு தான் மாமா கிட்ட நான் சேலஞ்சே விட்டுருக்கேன் ஏன்னா டேஸ்ட் அவ்வளவு அள்ளுமா ஓ அல்லு சொல்லிட்டாங்க உனக்கு அல்லுன்ட்டு அந்த இன்கிரிடியன்ஸ்னால டேஸ்ட் அல்லு அப்படிங்கறத வந்து உங்களுக்கு காட்ட போறேன் வாங்க அந்த இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ஏய் ஹோட்டல்ல தட்டுற மாதிரியே தட்டுறப்பா தடன்னு பிரியாணி சட்டி தட்டின்னு இருப்பாங்க ஹோட்டல்ல அதே மாதிரி இருக்குது ஓகே எதிர்பார்ப்போம் இன்னைக்கு நம்ம நம்ம ரொம்ப சீரியஸா குக் பண்ற அப்படியே பேபிமா பாயமாவா மாறுது பாருங்க பயமா அதேங்கப்பா இன்னைக்கு எப்படி வேற லெவல்ல செஞ்சுக்குவேன் ஒரு கான்ஃபிடென்ட்டோட செய்யற நீ ஓகே கான்ஃபிடென்ட்டுக்கு நீங்களும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கான்ஃபிடென்ட்டே வந்து டேஸ்ட் கொடுத்துரும்பா நான் வந்து என்ன சொன்னேன் வெளியில சாப்பிடணும் ஒரு நியூ ஹோட்டல் ஒன்று பார்த்து வச்சிருக்கேன் அதில் சாப்பிடணும்னு சொன்னேன் தேவையே இல்லை நான் செய்கிறேன் அதை விட சூப்பராக செய்கிறேன் அப்படின்ட்டு சேலஞ்ச் பண்ணிட்டு பாயம்மா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க பேபி மாலேருந்து பாயம்மாவை மாறிட்டாங்க உனக்கு பேர் மாத்திடலாமாப்பா பாயம்மான்னு இல்லப்பா நல்லா இருக்கும் எல்லாரும் ரோட்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேபிமா அப்படின்றாங்க அதெல்லாம் விட அவங்களுக்கு தெரியாத அவங்களுக்கு அந்த பேர் தான் தெரியும் அதனால அவங்க அது பண்றாங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸ் 1வது இருந்து 10வது வரைக்கும் படிச்ச 12வது வரைக்கும் படிச்ச அவங்களே வந்து என்ன வந்து பிரியாணி கூப்பத்தை விட்டுட்டு பேபிமான்னு கூப்பிடுறாங்க பாத்துக்கோ நீ அங்க இருந்ததுக்கும் இங்க இருந்ததுக்கும் எவ்வளவு பேர் உனக்கு பேரும் புகழும் நான் வாங்கி கொடுத்துருக்கிறேன் என்னமோ சொல்லுவாங்களே என்ன சொல்லு பெருமைக்கெல்லாம் உனக்கு குறைச்சவே இல்லை வேணாம் அது எல்லா பக்கமும் அப்படிதான்ப்பா ஐயோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு முக்கியமான வேலை இருக்கு போயே ஆகணும் இப்ப தாளிச்சுக்கிறேன் நல்லா வேகட்டும் என்னென்னலாம் போட்டு தாளிச்சிருக்கிறேன் வெங்காயம் தக்காளி புதினா அப்புறம் வந்து பச்சை மிளகாய் அப்புறம் வந்து பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் பிரியாணி அவ்வளோதான் ஃபைனலாக நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் உங்கள்கிட்ட பேஸ்ட்டே நான் மறந்து பண்ணுறேன் ஆட் பண்ணு யூஸ்வலாக நம்ம பிரியாணிக்கு என்னென்னலாம் போடுவோமோ அதெல்லாம் நம்ம போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பிரியாணிக்கு எதெல்லாம் போடுவோம் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும் பிரியாணிக்கு என்னென்னலாம் நம்ம ஆட் பண்ணணும்ட்டு அதெல்லாம் ஆட் பண்ணி ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் கரெக்டாக அப்படின்னா நார்மலாக நீங்கள் பிரியாணி எப்படி செய்வீங்க உங்கள் ஸ்டைலில் எப்படி வேணாலும் செய்யுங்க அதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தான் சொல்ல போகிறேன் அதில் ஆட் பண்ணிங்கன்னா போதும் டேஸ்ட் வந்துடும் டேஸ்ட் வந்துரும்ல இருக்கிற டேஸ்ட வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் என்ஹான்ஸ் பண்ணும் ஓகே மேன்மைப்படுத்தும் வெரி குட் அந்த நம்ம போடுற இன்கிரிடியன்ஸோட இதெல்லாம் வந்து ஃப்ளேவர் தூக்கி கொடுக்கும் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியாச்சு
ஃப்ரெண்ட்ஸ் அந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் அது பெரிய விஷயமே இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அஜினோமோட்டோ தான். எம்எஸ்டி அப்படின்னா மோனோசோடியம் குளுக்கோமேட் தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைனீஸ் டிஷ் மட்டும் தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நம்ம இந்தியன் நம்ம டிஷ் செய்யற எந்த டிஷ்லையும் நம்ம போட்டுக்கலாம். இந்த எம்எஸ்டி நம்ம யூஸ் பண்றதுனால நம்ம பாடியில இருக்கிற சோடியம் இன்டேக் பண்றதை ரெடியூஸ் பண்ணும். இது வந்து சால்ட் ஃபார்மேஷன்ல இருக்கும். இந்த அஜினோமோட்டோ யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அதாவது நம்ம ஃபிளேவர் போடுறோம் பாத்தீங்களா, அந்த ஃபிளேவர் எல்லாம் வந்து அப்படியே தனித்தனியா இருக்க மாதிரி அந்த டேஸ்ட் தெரியற மாதிரி நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது வந்து நேச்சுரல் இதுல தான் நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. எது இதுல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மரவள்ளிக்கிழங்கு, கரும்பு, சுகர் கேன் அண்ட் டாபிகோ அதுலதான் வந்து நமக்கு இதுல வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அஜினோமோட்டோவை இப்ப கட் பண்ணி நம்ம ஒரு டப்பால கொட்டி வச்சிடலாம். ஓகேவா? அப்படியே எப்படி இருக்கு, சால்ட் ஃபார்மேஷன்ல இருக்கு. இது நம்ம தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கொஞ்சமா எடுத்துட்டு வந்துட்டு நம்ம பிரியாணிக்கு ஆட் பண்ணிக்கலாம். அஜினோமோட்டோ தான் நான் சொன்ன சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்எஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணிட்டு வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப தண்ணி ஊத்திடுவோம். தண்ணியை ஊத்திட்டு அடுத்தது கடைசியா வந்து அரிசி தான். கிளைமேக்ஸ்ல வந்துட்டோம். இப்ப என்னமோ ஒரு சவுண்டு கேக்குது மிஷின்ல அரைக்கிற மாதிரி அப்படின்னு பார்த்து என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். கடைசியில பார்த்தா நம்ம இன்டேக் டைம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து மத்தியானம் இன்டேக் டைம். இது இப்ப வந்து ஃப்ரூட்ஸ் இன்டேக் டைம். ஓ, இப்ப உங்ககிட்ட தான் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புனாலதான் நம்மளால வாழவே முடியும். அது கரெக்ட். உனக்கு அதுக்காக தான் நான் அவ்வளவு ஆப்பிள் வாங்கிட்டு வந்து கொட்டி இருக்கேன். அப்பா மேல வந்து அழகுபடுத்தினா மட்டும் பத்தாதுப்பா, உள்ளேயும் அழகுபடுத்திக்கணும். நான் இல்லன்னு சொல்ல, அதனாலதான் உனக்கு ஆப்பிள் வாங்கிட்டு வந்து குத்துக்கிறேன். பர் டேக்கு வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா நோ டாக்டர் அப்படின்றாங்க. அதனால நான் உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தா நீ அதை சாப்பிடுறியா? அதை விட்டுட்டு நான் என்ன சாப்பிடுறேனோ அதை சாப்பிடுறேன். எது இதெல்லாம் போட்டி போடணுன்றதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நேற்று நைட்டும் அப்படிதான் பப்பாளி வாங்கி சாப்பிடுறாரு. டெய்லி இவ்வளவு பப்பாளி சாப்பிட்டா ஸ்கின்னுக்கு நல்லது. அது இவர் மட்டும் தின்னு ஸ்கின்ன மட்டும் சாப்பிடலாம். இன்னைக்கு வந்தவன கேக்குது, தூங்கி எழுந்துச்சு வந்து பப்பாளி வாங்கிட்டியா அப்படின்னு. நான் விவரம்ப்பா. அப்பா உன்னை விவரத்துக்கே பெத்துட்டாங்கப்பா உங்க அம்மா. எதுல விவரமா இருக்கணும் அதுல விவரமா இல்ல. நான் சாமானத்துக்கு வந்தேன். என்னப்பா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் டு ஆட் ரைஸ். ஓகே ஓகே, ஃபைனல் டச் பண்ணிட்டோம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரைஸ் அரிசி ஆட் பண்ணணுமாமா. அதை இந்த அம்மா அவ்வளோ ஸ்டைலா பாயம்மா சொல்றாங்க. தள்ளுப்பா தள்ளு, வழி விடு. பசிக்குது ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமா வயிற்றுல குவா 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 குவாங்குது. டைமான அந்த நேரத்துக்கு பசிக்க ஆரம்பிக்குது. வேலை செய்யறமோ வெட்டி செய்யறமோ இல்லையோ நேரத்துக்கு பசிக்குது. சோறு மட்டும் கேக்குதுப்பா வயிறு. அந்த மாதிரி வேலை செய்ய சொல்லி உடம்பு கேட்கணும்ல. அப்படியே மல்லாந்து படுத்துனே இருக்கு சொல்லுதே சுகமா. எஞ்சி பெட்டை விட்டு நகரக்கூடாது. இந்த நகர்ந்தா சாப்பிடறதுக்கு நகரணும், இல்லைன்னா அப்படியே படுத்தணும். என்ன உடம்பு மானங்கிட்ட உடம்பு. நீ அந்த மாதிரி இருக்கிறப்பா. டெய்லி காலையில எழுந்து வாக்கிங் போகணும், ஈவினிங் வாக்கிங் போகணும். எழுப்புனே கூப்பிட்டேன் உதவாங்க பா. தட்டல, நான் இங்க இருந்து கூப்பிட்டேன். நீ கண்ணை திறந்து பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டேன். சரி ஓகே, குழந்தை தூங்குன்றோன்னு நான் பாட்டு நான் போயிட்டேன் வாக்கிங். இது என்ன, நீ கண்ணை திறந்து பார்த்துட்டு நீ எழுச்சிக்கல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க ஒண்ணு காலேஜ் கிளம்பணும்ட்டு கத்தினுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம அப்படியே மூடி வச்சிருவோம். ஓகே, வேகட்டும். என்னப்பா? எனக்கு தெரியாம என் பிரியாணி சட்டிக்குள்ள என்னப்பா கையை ஊட்டணும். ஸ்மெல் நல்லா இருந்தது சீரியஸாவே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மெல் சூப்பரா இருந்தது. ஸோ அதனால வந்து அப்படியே திறந்து எட்டி பார்த்தேன். வேற லெவல்ல இருந்தது ஸ்மெல். அப்படியே ஹாலில் உட்கார்ந்துட்டு இருந்த என்ன அப்படியே சிறகடித்து கிச்சனுக்கு வர வச்சுது ஸ்மெல்லு. எதுவும் இல்லை, ஓப்பன் பண்ணி எட்டி பார்த்தேன். ஆயிடுச்சுன்னா சாப்பிடலாமே அப்படின்ட்டு. பசிக்குது, வேற ஒன்றும் இல்லை.
வெயிட்டீஸ் என் பிரியாணி சாப்பிட்றதுக்கு நேரங்கால வேணும். குடுப்பனை இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஓ ஆமா 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 ஃப்ரெண்ட்ஸ், குடுப்பனை கண்டிப்பா வேணும். அந்த குடுப்பனெல்லாம் இல்லாம ஏகப்பட்ட மக்கள் இருக்கீங்க. அதனால தான் நான் சொல்றேன். பாயம்மா எஸ் பேபிமா பிரியாணி ஃபேக்டரி. என்ன சொல்ற? நான் இன்னைக்கு வரும்போது யோசிச்சேன், நீ வந்து 35 பேர் 40 பேர் சாப்பிடுற மாதிரி செய்ய தெரிஞ்சது இல்ல உனக்கு? தேவையாது. யாரோ பிரியாணி கடை வச்சு நடத்தி சீல் வச்சு மூடிட்டு போயிட்டாங்க. தேவையாது. என் பிரியாணி டேஸ்டா இருக்கும், கூட்டம் அலமோதும். அப்புறம் வந்து யாருன்னா வந்து கடையை இழுத்து மூடிட்டு போவாங்க. பொறாமல எதுக்கு தேவையில்லாம அதுக்கு நான் வீட்டுல என் சட்டியில நானே சோர்த்துட்டு போயிடுவேன். ஓகே புரியுதா? புரிஞ்சிச்சு. ஏதோ சரி பொழுது போகாம ஏதோ தப்பா பேசிட்டேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நானு. அதனால ரொம்ப ஓவரா பேசுது பேபிமா. நம்ம பிரியாணியோட லெவல் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் வரணும். அப்புறம் திரும்பி மீட் பண்ணுவோம் நம்ம. எஸ் டைம் டு ஈட். ஓகே டேக் பிளேட். ரெடி ஆயிடுச்சா? தம் கட்டிட்டியா? தம் கட்டிட்டேன். ஓகே போடு. கட்டணும் நீ பார்க்கலையா? என்ன கவனிக்கலையா? அத டைம் டு ஈட். இங்க பாரு என் பிரியாணி பாரு. மணமணக்கும் வருதா? எஸ் மணமணக்கும் சிக்கன் பிரியாணி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றோம். எக்ஸாக்ட் ரிவ்யூ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வரும். திஸ் இஸ் ஃபார் மீ. இந்த பிளேட் குட்டி பிளேட் இஸ் ஃபார் யூ. நம்ம கெஸ்ட் ராஜா நரவின் இருக்கீங்க. எடுத்து சாப்பிடுங்க. பார்க்கும்போது செமையா இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பரா இருக்கு. ரியலி வேற ஏதோ டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கு. சிக்கன் எல்லாம் நல்லா வந்துருக்குது. பேபிமா சொன்ன மாதிரி அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா தெரியுது நம்மளுக்கு. டேஸ்டும் எக்ஸலண்டா இருக்குது. ஸோ ஓகே. அனியா வெளியில போய் பிரியாணி சாப்பிட்றதுக்கு வீட்டில் இந்த மாதிரி ஹோம்மேட் பிரியாணி சாப்பிட்றது சூப்பர் தான் வச்சுக்கோங்க. ஹோம்மேட் பிரியாணி சூப்பராக வந்துருச்சுன்னா நம்ம எதுக்கு வெளியில போய் சாப்பிடணும்? அவசியமே இல்லை. ஹெல்த்தியா வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம்.